இந்த என்ட்ரிக்கான ட்ரேட் பிரேக் டவுன் பார்ப்போம். ஜஸ்ட் கோ ஃபார் 4 ஹவர். 4 ஹவர் போனீங்கன்னா ஸ்பாட் த சப்போர்ட்ஸ். இப்போ இந்த சப்போர்ட் இங்கே பிரேக் ஆகி இருக்கா, சேம் அதே மாதிரி இங்கே ஒரு சப்போர்ட் பிரேக் ஆயிருக்கா. எனக்கு சப்போர்ட் பிரேக் ஆன உடனே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கா, சேம் இங்கேயும் பாருங்க ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே எனக்கு 10% ஆஃப் த பாடி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து பை என்ட்ரிஸ் இங்கே பார்க்க மாட்டேன். இந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆகி ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்கா, இதை நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் தி பாடி வந்து மேலே க்ளோஸ் ஆயிருக்கா. ஸோ என்னோட என்ட்ரிஸை நான் இந்த கேண்டிலில் தான் பிளேஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அகெயின் 1 ஹவர் போகிறேன். ஸோ என்னோட ட்ரேட் என்ட்ரியை நான் இங்கே பிளேஸ் பண்ணிட்டேன். ஸ்டாப் லாஸ் இது கீழே. ஏன் ஸ்டாப் லாஸ் இது கீழேனா, நீங்கள் நல்லா செக் பண்ணீங்கன்னா எனக்கு எந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸும் அன்மிட்டிகேட்டடாக இருக்காது. இப்போ பாருங்க, இந்த ஃபேர் வேல்யூ கேப் எனக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பும் டெஸ்ட் ஆயிருக்கு, இதுவும் டெஸ்ட் ஆயிருக்கு, இதுவும் டெஸ்ட் ஆயிருக்கு, இதுவும் டெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் என் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டில் கீழே. ஓகே, டார்கெட் வந்து நீங்கள் அகெயின் 4 ஹவர் போங்க. See here சப்ளை ஜோன் இருக்கா, அதனால தான் நான் டார்கெட்டை இங்கே பிளேஸ் பண்ணியிருந்தேன், நாட் பியாண்ட் திஸ். நீங்கள் இதுக்கு மேலேயும் டார்கெட் பிளேஸ் பண்ணலாம், பட் டு பி சேஃபர் சைட் நான் இங்கே எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகேங்களா.